ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மூவி ஸ்டார் ஒன் பீஸ் சீசன் 2 ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக நான் இந்த ரிவ்யூ வந்து எப்போயோ போடணும்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன, நான் சீரீஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைலாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி எப்படியாவது இந்த ரிவ்யூ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இப்போதைக்கு ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சீசன் 2க்காக பயங்கர ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா எனக்கு வந்து சீசன் 1 ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் சீசன் 1 வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் எடுக்கப்பட்ட அனிமே அடாப்டேஷன் லைவ் ஆக்ஷன் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக ஓடல, எதுவுமே பெருசாக ரீச் கிடைக்கலங்க. ஆனால் ஒன் பீஸ் சீசன் 1 வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அனிமே அடாப்டேஷன்லேயே ஒரு பெஸ்ட் சீரிஸாக அமைஞ்சிருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்பார்த்ததோட பெரிய லெவலில் ரீச் கிடச்சிது, பெரிய ஹிட் ஆச்சு. அதோட நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணான்னா சீசன் 1ஓட சக்ஸஸ் தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்னும் 12 சீசனை கன்ஃபார்ம் பண்ணா. எனக்கு தெரிஞ்சு அப்போ வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் ஒரு சீரீஸில் ஒரு சீசனோட ஹிட்டை தொடர்ந்து இத்தனை சீசனை ஒட்டு மொத்தமாக ஒரேடே கன்ஃபார்ம் பண்ணுது. அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்க. அதனாலேயே நான் சீசன் 2க்காக பயங்கர ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து சீசன் 2 வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இவங்க கொடுத்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது சீசன் 1 விட இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே சீசன் 1 விட 10 மடங்கு பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த சீசன் 2 ரிலீஸ் பண்ண ஆரம்பத்தில் கிரிட்டிக்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் 10க்கு 10 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்குமே எபிசோட் 1 பார்த்தப்பறம் 10க்கு 10 தான் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சில எபிசோட்லாம் பார்த்ததுக்கப்புறம் சில பல குறைகள் மட்டும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னட்டு போக போக சொல்கிறேன். இப்போ முதல்ல இந்த சீசன் 2ஓட பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சீசன் 2ஓட பெரிய பாசிட்டிவாக பார்க்குறது என்னென்னா கேரக்டர்ஸ் தாங்க. கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே பார்த்துருப்பீங்க, நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு எந்த ஒரு கேரக்டர்லையுமே குறைய தெரியலுங்க. ஏன்னா சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2ல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லா கேரக்டருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த சீசன் 2ல் வந்து புதுசாக நிறைய இடத்துக்குலாம் போகிறாங்க, புதுசாக நிறைய கேரக்டர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ட்டு அந்தந்த கேரக்டர்ஸ்க்குலாம் நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சீரீஸில் அதாங்க பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ புதுசாக நிறைய கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் தனியாக ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டர்லாம் மைண்டில் நிற்கும். ஸோ இந்த சீசன் 2ல் அதுதான் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே உங்கள் மைண்டில் நிற்கும். எந்த ஒரு கேரக்டர்லையுமே குறைய தெரியலங்க. அவங்களோட ஸ்டோரி டெல்லிங், அதுக்கப்புறம் அவங்களோட பவர்ஸை காமிச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு காரணத்தினால தான் சீசன் 2வே 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க போல். ஆக்சுவலாக இந்த சீசன் 2 வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். இது வந்து ஒரு 5 இல்லைனா 6 எபிசோடுக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எபிசோடில் ஆலபஸ்டாவை கொடுத்து இந்த சீசனை முழுசாகவே முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சீசனில் புதுசாக நிறைய கேரக்டர்ஸ்லாம் காமிக்கிறோம், அவங்களுக்குலாம் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீசன் 2வே கொஞ்சம் லென்த் ஆக்கி ஆலபஸ்டா ஆர்க்கை மட்டும் அடுத்த சீசன் 3க்கு தள்ளி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா எனக்கு சீசன் 1ல் அது கொஞ்சம் குறையாவே இருந்தது. சீசன் 1லேயே சில பல கேரக்டர்ஸ்லாம் காமிப்பாங்க, ஆனால் மெயின் கேரக்டர்ஸுக்கு மட்டும்தான் ஸ்டோரி போயிருக்கும். மற்ற வில்லன்ஸ், மற்ற கேரக்டருக்குலாம் யாருன்னே தெரியாமல் திடீர்னு வந்து சண்டை போட்டு டிஃபீட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரை பற்றி பெருசாக சொல்லியே இருக்க மாட்டாங்க. அதனாலேயே அது கொஞ்சம் குறையா இருந்தது. ஆனால் இந்த சீசன் 2ல் அந்த ஒரு தப்பு பண்ணல. புதுசாக எடுத்துகிட்டு வர கேரக்டர்ஸ்க்கெலாம் நல்ல ஸ்க்ரீன் டைம் கொடுத்து அந்த கேரக்டரை ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அந்த கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்த ஒரு குறையுமே இல்லை, ஒரே ஒரு கேரக்டரை தவிர. அது நிறைய பேருக்கு குறையாக இருந்திருக்காது, எனக்கு மட்டும் பர்சனலாக அது கொஞ்சம் பிடிக்கலங்க. ஸோ அது யார் ஏன்ட்டு நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். மற்றபடி மற்ற எல்லா கேரக்டரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ்னு இல்லாமல் எல்லாருமே 10க்கு 10 தான். ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தனியாக சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். முக்கியமாக டாக்டர். யார் டாக்டர் அப்ளை பண்ணுது, மனுஷன் தெரிக்க விட்டாரு. நான் சத்தியமாக இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் எதிர்பார்க்கலங்க. டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் தான், ஆனால் இந்த சீசன்லேயே இருக்கிறதுலேயே அவர் தான் ஸ்பெஷலான கேரக்டர் தெரியுறாரு. கண்டிப்பாக நீங்கள் சீசன் 2 பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவர் தான் ஃபேவரட்டான கேரக்டராக இருப்பார். அந்தளவுக்கு அவரோட கேரக்டரை அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஆனால் என்ன, தமிழ் டப் வாய்ஸ் மட்டும் சீரியலில் வர வயசான அப்பாவோட குரல் மாதிரி இருக்கும். மற்றபடி ஆக்டிங்லாம் தரமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக மரியன்ஸை நான் அதிகமாக காமிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். இங்கேயுமே அதுதான் பண்ணியிருக்காங்க. நிறைய மரியன்ஸ் எல்லாம் காமிக்கல. ஆனால் ஒரே ஒரு மரியனை வச்சு மொத்த ஷோவையும் ஸ்டீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேறு யார்? கேப்டன் ஸ்மோக்கர். ஸோ கேப்டன் ஸ்மோக்கரை நான் எதிர்பார்த்ததோட இன்னும் பெட்டராக தாங்க கொடுத்துருக்காங்க. அனிமியில் இருக்கிற அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு ஸ்டைலை அப்படியே இந்த லைவ் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை ப்ளே பண்ண ஆக்டர் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து கேப்டன் ஸ்மோக்கர் ஒரு கேரக்டர். உண்மையிலேயே 10க்கு 10ங்க. ஆனால் என்ன, இப்போ வரைக்கும் கெத்தை தான் காமிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வெத்தாகாமல் இருந்தால் சரி தான். ஏன்னா அனிமியில் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா யாரா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், யாராலையும் தொடக்கூட முடியல, அன்டச்சபிளாக இருக்கான், லூஃபியால் கூட ஒன்றுமே பண்ண முடியல, மரீன்லேயே இவன் ஓவர் பவர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா
அதுதான் கிடையாது. இந்த சீசன்லேயும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த சீசன்லாம் வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் காமிச்சு இருக்கிற மரேன்லேயே இவர் தான் ரொம்ப வீக்கான ஆளுன்ற மாதிரி காமிப்பாங்க. லூஃபி கிட்ட சண்டை போடும்போது மட்டும்தான் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. லூஃபியால் இவர் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி காமிப்பாங்க. ஆனால் போக போக மற்ற பைரட்ஸ் மற்ற பவர்ஃபுல்லான கேரக்டர்கிட்டலாம் சண்டை போடும்போது இவரால் மற்றவங்கள ஒன்றுமே பண்ண முடியாமல் ஈஸியாக தோற்று போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக தான் கேப்டன் ஸ்மோக்கரோட கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் மட்டும் லைவ் ஆக்ஷனில் கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற அந்த கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த சீசன் 2 பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட்டான கேரக்டராகவும் இருப்பார். அப்புறம் முக்கியமாக சாப்பர், இந்த சீசனோட ஹைலைட்டான கேரக்டர் சாப்பர் தாங்க. ஆக்சுவலாக சீசன் 2ல் சாப்பர் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான் பயந்துட்டு தாங்க இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்களே, அதில் முழுக்க முழுக்க சாப்பரை வந்து சிஜிஏல கொடுத்துருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லாவும் இருந்தது. ஸோ அது என்னதான் ஒரு சந்தோஷத்துக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமும் ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க சிஜிஏல கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிஜிஐ கேரக்டருங்கிறதுனால அதிகமாக ஸ்க்ரீன் டைம் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா சாப்பர் வந்து சீரீஸ் முழுக்கவே கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஒன் பீஸ் ஜர்னியில் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது சாப்பருக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போல். சாப்பர் நிறைய டைம் ஸ்க்ரீனில் காமிக்காமலே நிறைய சீக்வன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க போலன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. சிஜிஏல எந்த ஒரு குறையும் வைக்காம சாப்பர் கேரக்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்காங்க. நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க சாப்பருக்குமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பரோட கேரக்டர். ஆனால் அதுலேயுமே ஒரு சில குறை மட்டும் இருக்குது. அது என்னன்ட்டு நான் நெகட்டிவ்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீசன் 2வோட ரெண்டாவது பெரிய பாசிட்டிவாக பார்க்குறது அனிமி அக்யூரேட்டான சீக்வன்ஸ் தான். சீசன் 1யுமே அனிமி அக்யூரேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி கொஞ்சம் சில சீக்வன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் அந்த மாதிரி எந்த ஒரு குறையுமே கிடையாது. வெல் இருக்குது, ஆனால் அந்த சேஞ்சஸ்லாம் ரொம்ப மைனராக இருக்குது. அந்தளவுக்கு அனிமி அக்யூரேட்டாக அனிமி அடாப்டேஷனில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் முக்கியமாக மெயின் கேரக்டர்ஸ் லூஃபி, ஜோரோ, நாமி, சாஞ்சி, அப்புறம் இசோப், இவங்க 5 பேரையும் அனிமியில் எப்படி இருப்பாங்களோ அப்படியே கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போ அனிமியில் இவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கும், இவங்க 5 பேரும் அனிமியில் எப்படிலாம் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு லூஃபி வந்து ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு ஜோரோ, நாமி, மற்றவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜோரோவும் அனிமியில் எப்படிலாம் காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே லைவ் ஆக்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோரோ வந்து அனிமியில் வழி தவறி போய் வழியை மறந்துட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாமி வந்து காசு அதிகமாக வச்சுருக்கோம். ஏன்னா 3Dயில் நாமிகிட்ட காசு இருக்கிறதுனால எல்லாருமே காசு தேவைப்பட்டா நாமிகிட்ட தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஜோரோ நாமிகிட்ட காசு கேட்கும்போது அதுக்கு நாமி வந்து காசு கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக எனக்கு 300 மடங்கு அதிகமாக வட்டி போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த சீக்வன்ஸ்லாம் கூட அனிமியில் இருக்கிறது அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொடுத்து அந்த கேரக்டர்ஸுக்கான அந்த ஒரு வைப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இசோப் வந்து எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி எதனா ஒரு பிரச்சனை வந்தால் ஏமாற்றி அங்கேருந்து தப்பிச்சிருவான். அப்புறம் சாஞ்சியை பற்றி சொல்லவே தேவையில்ல, பொண்ணுங்களை பார்த்தா கையிலே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஜோரோக்கும் சாஞ்சிக்கும் நடுவில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கட்டும், 2 பேரோட கான்வர்சேஷன்லாம் எப்படி இருக்கும், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை எப்படி கலாச்சிப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியே அனிமியில் எப்படி இருக்குமோ அந்த சீக்வன்ஸை அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொடுத்து அந்த கேரக்டருக்கான அந்த ஒரு குணாதிசயத்தை அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த சீசன் முழுக்க சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அனிமியில் இருக்கிற அந்த ஒரு வைப்பை அப்படியே லைவ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டர்ஸோட வைப்பையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் இதை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் சீசன் 1லேயே கூட இருந்திருக்காது. சீசன் 1ல் என்னதான் இவங்களோட கேரக்டரை அனிமி அக்யூரேட்டாக கொடுத்துருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்க எப்படி நடந்துப்பாங்க, இவங்களோட விஷயம்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. லூஃபி மட்டும்தான் அனிமியில் இருக்க மாதிரி நடந்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜோரோவும் அனிமியில் இருக்க மாதிரி அப்படியே அக்யூரேட்டாக சண்டை போடுற மாதிரி காமிச்சிருந்தாலும் அதை தாண்டி ஜோரோவை அனிமியில் எப்படிலாம் காமிச்சிருப்பாங்களோ அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாமியும் பணம் அதிகமாக பிடிக்கும். காசு எங்கே இருக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே போதும், அது எப்படியாவது எடுத்துகிட்டு ஓடலாமான்னு தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி சாஞ்சி பொண்ணுங்கள் பார்த்தா வழிஞ்சிருவான். அந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளோவா போன சீசனில் கொடுத்துருக்க மாட்டாங்க, லைட்டாக தான் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் அது குறையே வைக்கல. அனிமியில் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர்ஸுக்கான வைப்பு குறையாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அனிமி பார்க்கும்போது எந்தளவுக்கு ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தனோ அதே ஃபன் அப்படியே இங்கே லைவ் ஆக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சீசனில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சீசனில் கொடுக்க வேண்டியதுன்னு தாண்டி ஃப்யூச்சரில் வரப்போகிற சில பல முக்கியமான கேரக்டர்ஸுக்கும் சின்ன சின்ன அடித்தல்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு கேரக்டர் முழுசாகவே காமிச்சிருக்காங்க, பார்டலோமியோ. ஒன் பீஸ் ஃபேன் ஃபேவரட்டான கேரக்டர். இவரை வந்து ஆரம்பத்தில் அனிமியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 600 எபிசோடுக்கு மேலே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் இவர் ஏற்கனவே இந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல லைவ் ஆக்ஷனில்
அந்த கேரக்டரையுமே காமிச்சு ஃப்யூச்சரில் இவர் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்கிறதுக்கான ஒரு அடித்தளமே போட்டிருக்காங்க. அதேமாரி ஏஸுக்கான அடித்தளம் போட்டிருக்காங்க. அடுத்த சீசனில் நீங்கள் ஏசு பார்க்க போகிறீங்க. ஆனால் என்ன, அது கொஞ்சம் ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்குது. அது அனிமி பார்க்காதவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த சீசனோட முக்கியமான அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, இந்த சீசனில் இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போன விதம் தான். இப்போ போன சீசன் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, அதுக்கடுத்து இப்போ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க அடுத்தடுத்து போகிற இடத்துக்கான அந்த எந்த ஒரு லீடப்பும் வந்திருக்காது. இந்த இடத்துக்கு இதுக்காக தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதாச்சும் ஒரு ஒரு இடமா போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் முக்கியமாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எதனால் போகிறாங்க, அந்த இடம் இந்த இந்த இடத்தோட எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த ஒரு கண்டினியூஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸ்டோரி ஒரு லீனியராக போயிட்டு இருக்கு. அது எதனால் ஒரு ஒரு இடத்துக்கும் இவங்க போகிறாங்க, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது இந்த சீசனில் முக்கியமான பாசிட்டிவாகவே இருக்குது. அப்புறம் முக்கியமாக பரோக் ஒர்க்கர்ஸ், இந்த ஸ்டோரியில் சில பரோக் ஒர்க்கர்ஸை மட்டும் மெயின் வில்லன்ஸாக வச்சு அவங்கள நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி நகர்த்திட்டு போன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட அவங்கள காமிச்ச விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க தான் வில்லன், இவங்க தான் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பரோக் ஒர்க்கர்ஸை எப்படி அனிமியில் இருந்தாங்களோ அதே மாதிரி அப்படியே லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வில்லன்ஸை இப்படி தாங்க கொடுக்கணும். அடுத்தடுத்த ஆர்க்கெல்லாம் அடுத்தடுத்த வில்லன்ஸை இதே மாதிரி இவங்க எப்படி அனிமியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அப்படியே கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீரீஸோட இதை விட பெரிய பாசிட்டிவாக இருக்குது என்னன்னா, இந்த சீரீஸோட செட் ஒர்க்ஸ் தான். என்ன சொல்கிறது, எனக்கு எவ்வளோ ஃபேவரட்டான சீரீஸோட செட் ஒர்க்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போது கேம் ஆஃப் த்ரோன் அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட செட் ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட இது எனக்கு ஏதோ ஸ்பெஷலாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஒரு ஒரு செட்டையும் அவ்வளோ பார்த்து பக்குவமாக பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு விதத்துலையும் குறைய வரக்கூடாது, அனிமியில் இருக்கிற அந்த சீக்வன்ஸை அப்படியே நம்ம லைவ் ஆக்ஷனில் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த செட்டை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஆர்ட்ல ஒரு ஒரு இடத்த காமிக்கும் போது அந்த செட்லாம் பார்க்கறதுக்கு ஒரிஜினலாக இப்படி தான் இருக்குமா, இந்த இடங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்கிறது பார்க்கும்போது தெரியுதுங்க. அவ்வளோ செட் ஒர்க்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியலங்க. இந்த டைமில் சிஜியை விட செட் ஒர்க்ஸ் தான் அதிக செலவாகும். இவங்க அதை பற்றிலாம் கவலையே படல. எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ செட் ஒர்க் போட்டு அந்த இடங்களை அவங்க காமிக்கணும்னு நினச்சதை அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்து. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். சீசன் 1ல் நாமியோட வில்லேஜ் காமிக்கும் போது ஒரு சின்ன 4-5 சின்ன சின்ன குடிசை இருக்கிற வில்லேஜ் மாதிரி காமிச்சு சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இந்த சீசன் 2ல பண்ணல. அந்தந்த இடங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குமோ அதை அப்படியே அனிமியில் இருக்க மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ஸ்லாம் சொல்லி ஆகணும். மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்களே, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சீசனில் அவங்க ராட் பைரட்ஸாகவே வாழ்ந்துருக்காங்க. நடிக்கல அந்த கேரக்டராகவே இவங்க ரியல் லைஃப்லேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தாங்க பெர்ஃபெக்ட். இந்த இடத்துக்கு இவங்கள தவிர வேறு யாரும் ப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சீரீஸோட ஹார்ட் பீஸே ராட் பைரட்ஸ் தான். அவங்க இல்லைன்னா இந்த சீரீஸ்க்கு உயிரே இல்லை. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சாஞ்சியோட கேரக்டர் தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாஞ்சி வந்து கையில் சண்டை போட மாட்டார், காலில் மட்டுமே சண்டை போடக்கூடிய கேரக்டர். ஸோ இந்த சீசன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்திருந்து, சாஞ்சியோட ஆக்டர் வந்து இதுக்காகவே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் போயிட்டு காலில் மட்டுமே சண்டை போடுறதுக்காக நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் எடுத்தாருங்கிற அப்டேட் வந்திருந்து. அது எல்லாத்தையுமே இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரும்போது அந்த சீக்வன்ஸுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அனிமில வர அந்த சில மூவ்ஸ் எல்லாம் கூட அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா தாங்க இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் அந்த ஆக்டர் அவ்வளோ எஃபோர்ட் போட்டது தான் காரணம். கண்டிப்பாக அந்த விஷயத்த பாராட்டியே ஆகணும். அதேமாரி சாஞ்சியோட பேக் ஸ்டோரிக்குமே ஒரு சின்ன அடித்தளம் போட்டிருக்காங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த சீசனில் சாஞ்சியோட ஸ்டோரியை டீஸ் பண்ணுவாங்கன்ட்டு. சாஞ்சியே அவரோட பேக் ஸ்டோரியை லைட்டாக சொல்கிற மாதிரி ஒரு குட்டி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வரப்போகிற ஸ்டோரிக்கு ஒரு சின்ன அடித்தளம் போட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விவி அப்புறம் வாபுல், இவங்க 2 பேரும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அனிமிலே இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டரில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டாக்டரின் அவங்கள சொல்ல மாந்துட்டு பார்த்தீங்களா, அவங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அனிமில இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு கெத்து இருக்கு அனிமியில், அந்த ஒரு கெத்து மட்டும் இந்த சீசனில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு தோணுது. அனிமியை கம்பேர் பண்ணும்போது டாக்டரின் வந்து எனக்கு 50% மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் நிக்கோ ராபினோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அனிமியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே இங்கே லைவ் ஆக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன மாதிரிலாம் இந்த கேரக்டர் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தனோ அதே மாதிரி எக்ஸாக்டாக இருந்தது.
இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. நிக் ராபின் கேரக்டருக்கும் 10க்கு 10ங்க. அப்புறம் டால்டனோட கேரக்டரும் அதே தான். அனிமில எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் லைவ் ஆக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அவரோட கேரக்டர்லையுமே எந்த ஒரு குறையுமே இல்லை. இவங்க 2 பேரையுமே அனிமில இருக்க மாதிரியே அப்படியே தான் கொடுத்துருந்தாங்க. இவங்க 2 பேரோட சீக்வன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான கேரக்டர்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சீசனில் இன்னொரு பெரிய பாசிட்டிவாக இருக்கிறது எமோஷ்னல் சீக்வன்ஸ். இப்போது சில எபிசோட்ஸ்லாம் மெயின் கேரக்டர் ஸ்டார்ட் பைரட்ஸே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும் அவங்கள பற்றி முழுசாக சொல்லணுன்ட்டு அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்களோட ஸ்டோரியை முழுசாக சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மெயின் கேரக்டர்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற ஸ்டோரியும் அதை விட முக்கியன்ற மாதிரி இந்த சீசனில் கொடுத்துருந்தாங்க. அப்படி அவங்க சொன்ன எமோஷ்னலான சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. அதுவும் முக்கியமாக சாப்பரோட ஸ்டோரிலாம் கண் கலங்கி அழுதுருவீங்க அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எமோஷ்னல் சீக்வன்ஸ்லாம் இந்த சீசனில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சீசன் 1லேயும் அப்படி தான் இருக்கும். இதுலேயும் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நெகட்டிவ் சைடு போயிடலாம். ஆக்சுவலாக இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்ததுங்க. அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசனில் எல்லா கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சுங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் டிராகன். எப்படி சொல்கிறது, இப்போது டிராகன் வர சீக்வன்ஸ் வந்து அனிமியில் எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. டிராகன் வந்து ஸ்மோக்கரை தடுத்து லூஃபியை காப்பாற்றுறதுக்காக வருவார். அந்த சீக்வன்ஸில் அனிமியில் என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் வர டைலாக் கொண்டு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த ப்ளே பண்ண ஆக்டர் கூட அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். அந்த சீக்வன்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஆக்டரை பார்க்கும்போது எந்த ஒரு லுக்லேயும் அவர் பார்க்கறதுக்கு டிராகன் மாதிரியே இல்லைங்க. நான் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணப்போ பார்த்து இவர் கண்டிப்பாக டிராகனாக பக்காவாக சூட் ஆவார் சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ லைவ் ஆக்ஷனில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவரை எந்த லுக்கில் பார்த்தாலும் டிராகனோட கேரக்டர் மாதிரியே தோணலை. இவருக்கு சுத்தமாக டிராகனோட கேரக்டர் சூட் ஆகலன்னு தாங்க தோணுது. அதே மாதிரி அனிமியில் டிராகன் வரும்போது அந்த சீக்வன்ஸில் நார்மலாக தான் வருவார். சிம்பிளாக அவரோட பவரை லைட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதே தான் இங்கேயும் லைவ் ஆக்ஷனில் அதே தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் நான் லைவ் ஆக்ஷனில் மட்டும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தேங்க. அதுக்காக அந்த கேரக்டர் வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காமிக்கலாம் நான் எதிர்பார்க்கல. அனிமியில் இருக்க சீக்வன்ஸ் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதில் டிராகனை காமிக்கும் போது டிராகனோட ஃபேஸில் அந்த ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டருங்கிற அந்த ஒரு டோன் தெரியணுங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியே காமிக்கும் போது அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து அனிமியை விடவே இன்னும் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்ததுங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஓகேவாக நார்மலாக தான் இருந்தது. எதிர்பார்த்ததை விட ஒரு சுமாராக தான் இருந்தது. ஆனால் ஏன்னு தெரியல வெளிநாடுகளில் இருக்கவங்கலாம் இந்த சீக்வன்ஸுக்கு ஃபயர் விட்டுட்ருக்காங்க. இந்த சீக்வன்ஸுக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷனே பயங்கரமாக இருக்குது. அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் தான். அது கண்டிப்பாக ஃபயர் விடலாம், கண்டிப்பாக பெரிய ரியாக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் லைவ் ஆக்ஷனில் அவ்வளோ தரமாலாம் கொடுக்கலங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஓவர் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிக்கலாம், அதே மாதிரி இந்த சீக்வன்ஸும் பிடிச்சிருக்கலாம். இல்லை ஒருவேளை எனக்கு தோணுனது தான் உங்களுக்கும் தோணுச்சா, கொஞ்சம் பெட்டராக குத்துந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த சீசனோட நெகட்டிவ் என்னென்னா இந்த சீசனோட லென்த்து தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசனை வந்து ஒரு 5 இல்லைனா 6 எபிசோட்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். இவங்க கேரக்டருக்கு டைம் கொடுக்குறாங்க, அது எல்லாமே ஓகே தான், அது உண்மையில நல்லா இருக்குது. ஆனால் தேவையில்லாத சீக்வன்ஸ் எல்லாம் லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் ஏன்னு புரியல. இப்போது எபிசோட் 1 பார்த்த அப்புறம் உண்மையிலே தரமாக இருந்தது. எபிசோட் 2ல் தான் ஒரு சில பிரச்சனைலாம் இருந்தது. என்னென்னா எபிசோட் 2ல் ரிவர்ஸ் மவுண்டனில் தாண்டி ரிவர்ஸ் மவுண்டைன் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துக்குமே ஒரு தனி எபிசோடு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல லாபனோட ஸ்டோரி சொல்லணுங்கிறதுக்காக அந்த எபிசோடு ஒதுக்கியிருக்காங்க. லாபனோட பேக் ஸ்டோரி எல்லாமே உண்மையிலே தரமாக இருந்தது. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை, ஃபுல்ஃபில்லாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த ரிவர்ஸ் மவுண்டைன் ஆர்க்கை வந்து அவ்வளோ லென்த்தெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சிம்பிளாக முடிச்சுட்டே போயிருக்கலாம். அது ஏன் அவ்வளோ பெருசாக கொடுத்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ரிவர்ஸ் மவுண்டனில் இவங்க இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு சீக்வன்ஸையும் லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் ஏன்னு தெரியல. அந்த சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ லென்த்தெல்லாம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இவங்க பொறுமையாக ஏறி அதுக்கப்புறம் பொறுமையாக எப்படிலாம் இறங்குறாங்கன்ட்டு அதுவே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஏன் எதனால் அது மாதிரி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. அதெல்லாம் சிம்பிளாகவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா போன சீசன்லாம் மெயின் ஸ்டோரியே அந்த மாதிரி ஷார்ட்டாக முடிச்சு அடுத்தடுத்த ஸ்டோரிக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சிம்பிளாக முடிக்க வேண்டிய சீக்வன்ஸுக்கெலாம் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க.
இந்த மாரி நெறைய சின்ன சின்ன சீக்வென்ஸ்லாம் இவங்க பெருசு பெருசா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, அதுக்கு பதிலா நெறைய முக்கியமான மெயின் ஸ்டோரிலாம் ரொம்ப ஷார்ட்டா சின்னதா முடிச்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா, ஜெயண்ட்ஸோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா ஒரே எபிசோட்ல முடிச்சிருக்காங்க. நான் ஜெயண்ட் ஸ்டோரி வந்து ஒரு 2 எபிசோடா குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். ஆனா, அது வந்து ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா ஒரே எபிசோட்ல முடிச்சுட்டாங்க. இந்த மாரி சின்ன சின்ன சீக்வென்ஸ்லாம் லென்த்தா எடுத்து வச்சிருக்க பதிலா, அத கட் பண்ணிட்டு முக்கியமான ஸ்டோரிக்கெல்லாம் கொஞ்சம் டைம் குடுத்துருக்கலாம். இப்போ இவங்க குடுத்துருக்க ஜெயண்ட்ஸோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் வித்தியாசமா அனிமில இருக்க மாரி இல்லாம, கொஞ்சம் சில பல மாற்றங்கள்லாம் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. அதனால தான் அவ்வளோ ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா இவங்க சின்ன சின்ன சீக்வென்ஸ்லாம் தூக்கிட்டு, இந்த மாரி ஜெயண்ட் ஸ்டோரிய முழுசா அனிமில இருக்க மாரி பெருசாவே குடுத்துருக்கலாமே! அத விட்டுட்டு தேவையில்லாத சீக்வென்ஸ்க்குலாம் நெறைய டைம் குடுத்துருக்காங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே இல்லங்க. அப்புறம் இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இது எனக்கு பர்சனலா தோணுச்சு. அனிமி அக்யூரேட் தான். அனிமி அக்யூரேட்டான சீக்வென்ஸ் நெறைய இருக்கு. அது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஆனா, ஒரு சீக்வென்ஸ் மட்டும் எனக்கு சுத்தமா செட்டே ஆகலங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லாக்டவுன் உள்ள ரோஜர் டெத் நடந்த அந்த இடத்துக்கு மேல லூஃபி நின்னுட்டு இருக்கும்போது, இப்ப பாக்கி வந்து லூஃபிய சாகடிக்க போறான். அப்ப சாகுற டைம்ல லூஃபி சிரிக்கிறது, மத்தவங்கலாம் அத பார்த்து ரியாக்ட் பண்றதெல்லாம் ஏதோ அனிமில இருக்கு. நம்ம அதுக்காகவே வேணுன்ட்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாண்டடா பண்ற மாரி இருக்கு. அது கொஞ்சம் நேச்சுரலாவே தெரியல. லூஃபி சிரிக்கும்போதெல்லாம் அது செட்டே ஆகல. அந்த அந்த சீக்வென்ஸுக்கும் அதுக்கும் செட்டே ஆகல. அனிமில அப்படிதான் இருக்கும். ஆனா, லைவ் ஆக்ஷன்ல அது ஏதோ வேணும்னே பண்ணோங்கிறதுக்காக பண்ண மாரி இருந்தது. அதே மாரி அந்த சீக்வென்ஸ்ல லூஃபிய பார்த்துட்டு இருக்கோம் மத்தவங்க எல்லாரும் வேணும்னே ரியாக்ட் பண்ற மாரி இருந்தது. அனிமில இந்த சீக்வென்ஸ் இப்படி இருக்கு. நம்ம அதே மாரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வேணும்னே சில விஷயம்லாம் சொல்ற மாரி இருந்தது. இப்போ லூஃபி சிரிக்கும்போது, அந்த சீக்வென்ஸ பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கு தோணணும். அது வந்து பார்க்க கோல்ட் ரோஜர் மாரியே பண்றான். இந்த சீக்வென்ஸ் வந்து அந்த சீக்வென்ஸ தான் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணணும். ஆனா, அவங்களே சொல்லிக்கிறாங்க. இந்த சீக்வென்ஸ் பார்க்க கோல்ட் ரோஜரோட டெத் சீக்வென்ஸ் மாரி இருக்கு. இவன பார்த்தா அவன் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வேணுன்ட்டு சொல்ற மாரி இருந்தது. அந்த சீக்வென்ஸ் எதுவுமே செட்டே ஆகலங்க. எனக்கு சுத்தமா புடிக்கல அந்த சீக்வென்ஸ் மட்டும். அது கொஞ்சம் நேச்சுரலா பெட்டரா குடுத்துருக்கலாம்னு தோணுது. அதுக்கப்புறம் அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, பேக்கிரவுண்ட் மியூசிக். எனக்கு வந்து ஒன் பீஸோட பேக்கிரவுண்ட் மியூசிக் ரொம்பவே பிடிக்கும். சீசன் 1லயும் சரி, சீசன் 2லயும் சரி. அந்த டைட்டில் கார்ட் போடும்போது வர மியூசிக்கா இருக்கட்டும், இவங்க ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அந்த இடத்துல குடுக்குற மியூசிக். அப்புறம் முக்கியமா இந்த சீசன்ல புது புது கேரக்டர்ஸ காமிக்கும்போது, அவங்களுக்கு குடுக்குற மியூசிக்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்தது. அதே மாரி பாகி காமிக்கும்போது, அந்த இடத்துல குடுக்குற பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. புதுசா நெறைய வெரைட்டியான மியூசிக்லாம் குடுப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா, ஒரு முக்கியமான சீக்வென்ஸ் எல்லாம் அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்ங்கிறது ரொம்பவே மிஸ் ஆகுது. இப்போ ஒரு முக்கியமான ஆக்ஷன் சீக்வென்ஸ் வருது, இல்லனா ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் வருதுன்னா, அந்த இடமெல்லாம் காலியா இருக்கு. ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்கே அவ்வளோ இல்லாம, ஒரு சைலன்ட்டா ஏதோ ஒரு குறை இருக்க மாரியே இருக்கு. அந்த சீக்வென்ஸ் பார்க்கும்போது. அது மட்டும் எனக்கு இந்த சீரிஸ் முழுக்கவே பெரிய குறையா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சாப்பரோட கேரக்டர். சாப்பர்ஸ் நான் சொன்ன மாரியே உண்மையிலே தரமா தான் குடுத்துருக்காங்க. பேக் ஸ்டோரி எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்தது. முக்கியமா சாப்பருக்கும் டாக்டருக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உண்மையிலே சூப்பரா தான் குடுத்துருக்காங்க. ஆனா, சாப்பர் வந்து டாக்டர் காப்பாத்துறதுக்காக மஷ்ரூம தேடி போகும். அந்த சீக்வென்ஸ வந்து இவங்க காமிக்கவே இல்ல. எப்படி அந்த மஷ்ரூம எடுத்துட்டு வந்ததுன்னே காமிக்கல. டாக்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பர் வந்து அந்த மஷ்ரூமோட வந்து நிக்குது. அது அடிபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்குன்னு காமிக்கிறாங்க. ஆனா, அது எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து அந்த மஷ்ரூம்க்காக எவ்வளோ போராடுச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்ல காமிக்கவே இல்ல. அதுக்காக தனியா சிஜிஐ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா, மத்த சீக்வென்ஸுக்குலாம் சிஜிஐ பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ லிட்டில் கார்டன் ஆர்க்ல வந்து டைனோசர்ஸ்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா, அதுக்கு தனியா டைனோசர்ஸ்லாம் காமிச்சு அந்த இடத்துல சாஞ்சும் ஜோரோவும் போட்டி போட்டு டைனோசர் கூட சண்டை போடுற மாரி சில சீக்வென்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த மாரி ஃபன்னான சீக்வென்ஸ்லாம் அப்படியே குடுத்துருக்காங்க. இவங்க அந்த இடத்துல சிஜிஐ பண்ணியிருக்காங்களா? இல்ல ஏஐ மூலியமா குடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஆனா, அந்த மாரி கஷ்டமான சீக்வென்ஸ்லாம் இவங்க குடுத்துருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி சீக்வென்ஸ் முக்கியமான சீக்வென்ஸுக்குலாம் ஏன் பண்ணலன்னு தான் எனக்கு புரியல. இப்ப திடீர்னு சாப்பர் வந்து எங்கேருந்தோ போய் மஷ்ரூம் எடுத்துட்டு வந்துச்சுன்னு காமிக்கும்போது, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அத எடுத்துட்டு வந்ததுன்னு யாருக்குமே புரியாதுங்க. அனிமில வந்து அததான் பண்ணியிருப்பாங்க. சாப்பர் வந்து அந்த மஷ்ரூம்க்காக எவ்வளோ போராடுது, அதுக்காக எவ்வளோ சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அந்த மஷ்ரூம் எடுத்துட்டு வந்ததுங்கிறத தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. இந்த லைவ் ஆக்ஷன்லயும் அப்படி காமிச்சிருந்தா தான் அது நல்லா இருந்திருக்கும். ஓகே இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து இப்படி போய் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் வந்து லைவ் ஆக்ஷன்ல கன்வே ஆயிருக்கும். இவங்க அந்த மாரி எதுவுமே காமிக்கல. அதே மாரி சாப்பரோட பேக் ஸ்டோரியுமே காமிக்கல. சாப்பரோட ஆர்ஜின் எப்படி சாப்பர் வந்து தனிமையா இருந்தது அப்படிங்கிற விஷயத்த காமிக்கல. எனக்கு அது கூட ஓகே. ஆனா சாப்பர் அந்த மஷ்ரூம தேடி போன அந்த சீக்வென்ஸ் மட்டும் கட் பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இப்ப அனிமி பார்த்தவங்களுக்கு சரி, அது எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அனிமி பார்க்காதவங்களுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எப்படிங்க புரியும்? கண்டிப்பா அந்த சீக்வென்ஸ்லாம் குடுத்துருக்கணும்.
அவ்வளோதாங்க. இந்த சில விஷயங்கள் தான் எனக்கு இந்த சீசன்ல குறையா இருந்தது. இத தாண்டி இந்த சீசன்ல பெரிய நெகட்டிவ்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே நெறைய பேருக்கு பெரிய நெகட்டிவாலாம் இருக்காது. ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பா புடிக்கும். அதே மாரி அனிமி ஃபேன்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பீங்க. மத்தபடி எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு குறையா தெரிஞ்சது. இந்த லென்த் கூட எனக்கு பெரிய பிரச்சனையே இல்ல. இந்த சீரிஸ் முழுக்கவே எங்கேஜிங்கா தான் போயிடுச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா மத்த சீக்வென்ஸ் முக்கியமான சீக்வென்ஸ்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன சீக்வென்ஸ்லாம் பெருசா குடுக்கும்போது தான் அது ஒரு குறையா சொல்லியிருக்கேன். அத தாண்டி இந்த சீசன உண்மையிலேயே தரமா தான் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு புடிச்சிருந்தது? நீங்க இந்த சீசனுக்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் குடுப்பீங்கங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். வரட்டா?